தான் இருக்கு. ஆனாலும் இப்படியே ஆடுதுமா. என்னம்மா பண்ணுறது? ஃபோனையா? சரி விடு, இப்படியே விடு. அதெல்லாம் யாருக்கும் ஒழிக்காது விடு. உங்ககிட்ட குத்தாலும் எதாவது சொல்கிறேன். மாமா காஃபி குடிச்சிங்களா? சந்தோஷ் கேட்குறாரு, சொல்லு. மாமா காஃபி குடிச்சி இல்லை, எனக்கு வீட்டில் 2-3 மான். ஆமாப்பா, மான் குட்டி பாயம் சும்மா திருத்தோ அழகாக இருக்காங்களா? இங்கே பாரு, மான் நம்பர் 1, மான் நம்பர் 2, மான் நம்பர் 3, மான் நம்பர் 4, மொத்தம் 4 மெம்பர் இருக்காங்க. சந்தோஷ், நீ காஃபி டீ குடிச்சியா? ஃபோனே தகராறு பண்ணுது, இந்த ஸ்டாண்டில் வைக்க முடியல. நின்றுச்சு ஃபைனலி. வந்துட்டான்டா. எப்பா கிரிக்கெட்டே ஓடி போய்டு அந்த பக்கம். நீ சொல்லாத அதெல்லாம். உனக்கு அந்த உரிமை யார் தந்தது? கெட்டவன் தம்பி, சாப்பிட்டீங்களா? நல்லா இருக்கீங்களா? குடிச்சிட்டேன். ஓகே. மாமாவும் ஈவினிங் குடித்தாலும் நினைக்கிறேன். இப்போ 2-3 நாளாகவே நான் வீட்டில் டீ போடுறதே இல்லை நைட்டில். லாஸ்ட்டாக என்றைக்கு போட்டாலும் தெரியாது. தூங்கிடுவோம், சாப்பிட்டுட்டு உடனே தூங்கிடுவேன். உடம்பு முடியல, ரொம்ப கோல்டாகவே இருக்குன்ட்டு. சரி, இன்றைக்கி பார்த்தேன் ஒரு 5 நிமிஷம் லைவ் போட்டலான்னு வந்துட்டு. மூலிகை தேடல் நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன், தேங்க்யூ. தேடி பிடிச்சி வந்து பேசுகிற எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். என்ன டாடி பாப்பாக்கா? ஏன் அப்படி இருக்கு டாடி? அது என்னது? ஏன் அப்படி இருக்கு டாடி? அவருக்கு குளிப்பாட்டி விடணும் டாடி. அவளை முதல்ல ஃபஸ்ட்டு வேலை தான் பண்ணணும். டைம் ஒதுக்கி குளிப்பாட்டி விடணும் ஃபஸ்ட்டு. யாரோ 4 பேரில் ஃபஸ்ட்டு டாடி? பாப்பா தான் டாடி. ஒன்று கிழிச்சோம். அவன் என்ன குளிக்க மாட்டேன் சொல்கிறேன். அவளுங்களை எவன் கூப்பிடுவோன்னு பார்த்து இவகிட்ட வர சரசம் பண்ணுற டாடி. புள்ள கம்முன்னு இருக்குது. ஏன் டாடி உங்ககிட்ட வந்து படுத்துக்கிறேன்? குளத்து கூட வந்து படுத்துக்கிறேன். பாசமா? அதே சத்தம் சொல்ல மாட்டேங்க, வாய்க்குள்ளே சொல்லிக்கிறீங்க. ஒரு உண்மை சொல்லணும்னா, ஆமாம் கிரிக்கெட் என்ன இப்போ அதுக்கு? நான் அங்கே வரும்போது நீங்கள் சமைக்க இல்லையோ, எனக்கு 3 வேளையும் டீ இல்லைன்னா காஃபி வேணும். ஆமாம், இனிமே தான் சாப்பிட்ணுக்கா, கடுப்பாக இருக்கு. ஹாய் அனில் நாயர், நல்லா இருக்கீங்களா? என்ன சாப்பிட்டீங்க? வெல்கம். ஏன் கடுப்பாக இருக்குது? டைம் என்னாச்சு பார்த்துருவோமா? ஓ, 10:30. பசி வந்திருக்கும், அதுக்கு கடுப்பாக இருக்குமோ? பசி வந்தால் நினியாக இருக்க மாட்டேன், அந்த மாதிரி கடுப்பா? இல்லை அப்படிலாம் இல்லைக்கா, வீட்டுக்கு போகணும்ல, அந்த கடுப்பா? யார் பாது யார் என்ட்ரி? வா சந்தோஷ், சூப்பர். சும்மா காண்டு எத்தினே இருக்காங்க கமெண்டில் போட்டு, அப்படி தான் தூக்கி விட்டணும். சரி போனால் போது, பைப்பில் ஏதோ போட்டுட்டு போகுதுன்னு பார்த்தா ரொம்ப தான் நக்கல்லையா உனக்கு? எனக்கு ஹோட்டல் போய் ஓ, வீட்டில் சமைக்கலையாப்பா? வீட்டில் இல்லையா? ரூமில் இருக்கீங்களா? தனியாக தங்கியிருக்கீங்களா? அப்போனா இவ்வளோ டைம் லேட்டாக போனீங்கன்னா ஆரியும் போயிருக்கோம். நான் இப்போ தான் சிக்கன் குழம்பு சாப்பிட்டியா? ஓகே. சிக்கன் குழம்பு வச்சு எத்தனை நாள் ஆகுது நமக்கு தெரில. சிக்கன் குழம்புக்கு வாங்கிட்டு வந்தால் பிரியாணி ஆகுது, பிரியாணின்னு நினச்சி வாங்கிட்டு வந்தால் குழம்பு ஆகுது. நம்மக்கிட்ட இல்லை சந்தோஷ், எப்படி அமைதுன்னே தெரில. செய்வோம். சாப்பிட்டோம் அனில் நாயர், சாப்பிட்டோம். நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க? நான் சென்னை கெட்டவன் தம்பி. உங்கள் பேர் சொல்லுங்கள். டைம் ஆகிறதுக்குள்ளே போய் ஃபஸ்ட்டு சாப்பாடு வாங்கி வச்சுட்டு இல்லை சாப்பிட்டுட்டு பண்ணுங்கள். ஒன்று சாப்பாடு ஜில்லுன்னு போயிடும், கூலிங்காக இருக்கும். இன்னொன்று சாப்பாடே அதுக்கு சாம்பார் சட்னியில் சட்னி இருக்காது. ஒரு வேளை உங்களுக்கு இருந்ததுன்னா அது கெட்டு போயிருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு அதை பண்ணிவிடுங்க, போங்க. நைட் டின்னர்னால் ஒரு 8:30க்குள்ளே போய் வாங்கி சாப்பிட்ற பாருங்கள். அதுக்கு மேலாம் டிலே பண்ணால் ஒன்றும் கிடைக்காது. பிங்கி தானே நீ? ஐ நோ யார் பிங்கி. அங்கே போய் ஏதோ பூச்சி உள்ளே தள்ளின்னு வராங்க, உங்கள்கிட்ட தான் வருவாங்க. ஜாக்கிரதையாக இருந்துக்க. அங்கே ஒரு மடக்கின்னு வராங்க 3 பேர். நல்லா இப்படி கத்தி அப்படி தள்ளிட்டாங்க. மாமா நானே சிங்கிளாக இருக்கேன், நீங்கள் வேற. ஏன் என் மாமா என்ன சொன்னார்? மாமா ஒன்றும் சொல்லலையே. சந்தோஷ் மாமா எதாவது சொன்னாரா? சொன்னார் மாமா? என் மாம்ஸ் ஏதோ சொன்னார். சந்தோஷ் அப்படி சொல்கிறாரு. அதுதான் உன்னை கொடுக்குறேன்னு பேச மாட்டேறார்.